இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உறவினர்களே, நண்பர்களே, குழந்தைகளே, இளையோரே, பெரியோரே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக அமையட்டும். கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பு தெய்வமே, இந்த நாளை கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காக மக்கண்டி ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் பல்வேறு வேண்டுதல்களோடு, விண்ணப்பங்களோடு, மன்றாட்டுக்களோடு, இதய ஆவல்களோடு இந்த இறை வார்த்தையை கேட்பதற்காக குழுமி இருக்கின்றார்கள். இவர்களுடைய இதய ஆவல்களை நிறைவேற்றி தாரும். இவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையிலே உம்முடைய அருள்கரம் இவர்களை தொடட்டும். வேண்டுகின்ற வேண்டல்களுக்கு செவிசாய்த்து, மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்து இவர்களுக்கு அனைத்தையும் பெற்றுத்தாரும். உம்முடைய அருள்கரம் இவர்களோடு இருக்கட்டும். இவர்களுடைய குழந்தைகளை ஆசீர்வதியும். இவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து இந்த இறை வார்த்தை இவர்களுடைய இதயத்திலும் இல்லத்திலும் தங்குவதற்கு தூயாவியின் அருளை அளவில்லாமல் இவர்களுக்கு தந்து இவர்களை ஆசீர்வதியும். ஆமேன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை திருத்தூதர் பணிகள் 12ஆம் அதிகாரம் 5-10 இறை வார்த்தைகள். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. பேதுருவுக்காக திருச்சபை மக்கள் அனைவரும் கடவுளிடம் வேண்டினர். அதுவும் உருக்கமாக வேண்டினர் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது. யாக்கோபு கொலை செய்யப்பட்ட பிறகு பேதுருவையும் சிறையில் அடைத்தார்கள். பேதுருவையும் கொலை செய்வதற்காக சிறைப்படுத்தினார்கள். ஆனால் திருச்சபை அவருக்காக ஜெபித்து கொண்டிருந்தது. அந்த இரவிலும் ஜெபித்தது, அதுவும் உருக்கமாக ஜெபித்தது. ஒருவருக்கு இன்னொருவர் ஜெபம் செய்ய வேண்டும். அவ்வாறு ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்கும் போது அந்த மக்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள், அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்ல முடியும். காரணம், ஜெபம் உங்களுக்கு விடுதலையாக மாறும். ஜெபம் கிடைத்த போது என்ன நடந்தது என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது. அடுத்த இறைவார்த்தை, அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது. யாருக்காக திருச்சபை மக்கள் மன்றாடினார்கள்? அந்த மன்றாட்டு கேட்கப்பட்டு வானதூதரும் வந்து இறங்கினார்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது. எதிரியின் கோட்டை சங்கிலிகள் உடைந்தது. தீயோனின் தாக்குதல்கள் தோல்வியுற்றன. 1ஆம் காவல் நிலையம் 2ஆம் காவல் நிலையம் தானாக திறந்தது. உனக்காக இன்று ஜெபிக்க யாராவது இருக்கிறார்களா? அந்த ஜெபம் உன்னை விடுவிக்கும். மற்றவர்கள் உனக்காக ஜெபிக்கும் போது தீயோனின் கட்டுகள், சங்கிலிகள் தகர்ந்து போகும். சங்கிலிகளை உடைக்கின்ற சக்தி ஜெபத்துக்கு உண்டு. கோட்டைகளை தகர்க்கின்ற சக்தி ஜெபத்துக்கு உண்டு. போரில் வெற்றி பெறும்போது 2 கரங்களையும் விண்ணை நோக்கி உயர்த்தி ஜெபித்ததையெல்லாம் இஸ்ரேல் மக்கள் வெற்றி அடைந்தார்கள். அதாவது மோசே பாறையின் மீது முழந்தாள் படியிட்டு 2 கரங்களையும் விண்ணை நோக்கி உயர்த்தி ஜெபித்த போதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் வெற்றி அடைந்தார்கள் என்று விவிலியம் சொல்லுகின்றது. உனது கரங்கள் விண்ணை நோக்கி இருக்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, புனித அகுஸ்தீனாரின் அம்மா மோனிகா 30 ஆண்டுகள் கண்ணீரோடு கடவுளிடம் ஜெபித்து இறுதியாக தன்னுடைய மகன் அகுஸ்தீனார் மனமாற்றம் அடைந்தார் என்று திருச்சபை நமக்கு சொல்லித் தருகின்றது. அந்த வேண்டுதலின் சக்தி துன்பத்தை தூர விரட்டும், கண்ணீரை துடைக்கும், பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான சக்தியும் ஆற்றலும் கிடைக்கும். உனது வாழ்வின் வாசல்களையும் கதவுகளையும் கடவுள் திறப்பார். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்கின்றார்கள். எனவே இன்றைய இறை வார்த்தையின் ஆற்றல் அபிஷேகம் நமக்கு கிடைக்க ஜெபிப்போமா. ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.